Hello students, 10th Maths Chapter 2 Numbers and Sequence example 2.35 இந்த வீடியோல பார்க்கலாம். In an AP, the sum of first n terms is 5n square by 2 plus 3n by 2 அப்படின்னு கொடுத்திருக்காங்க. Find the 17th term கேட்டிருக்காங்க. T17 நம்ம கண்டுபிடிக்கணும். இப்போ இதுக்கு இந்த கண்டிஷன் பாருங்க. The 17th term can be obtained by subtracting the sum of the first 16 terms from the sum of the first 17 terms. அதாவது S16ஐயும் S17ஐயும் ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்கணும். அந்த ரெண்டையும் மைனஸ் பண்ணோம் அப்படின்னா அந்த டேர்ம் 17 நம்மளுக்கு கிடைச்சிரும்னு சொல்லியிருக்காங்க. இப்போ பாருங்க, கிவன் எழுதிக்கோங்க. Sn is equal to நமக்கு ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்களே அதை எழுதிக்கிறோம். 5n square by 2 plus 3n by 2 அப்படின்னு எழுதிக்கிறோம். இப்போ ஃபர்ஸ்ட் S17 கண்டுபிடிச்சிக்கலாம். அப்ப S17 is equal to n-க்கு பதிலா 17 சப்ஸ்டிடியூட் பண்றோம் அந்த ஈக்குவேஷன்ல. So 5 into 17 the whole square by 2 plus 3 into 17 by 2. 17 ஸ்கொயர்னா 289. So 5 into 289 by 2 plus 17 into 3 அதுனா 51. So 51 by 2. அடுத்து 5 into 289 அப்படின்னா என்னது 1445. So 1445 plus 51 by 2. சேமாவே ரெண்டு டினாமினேட்டர் சேமா இருக்கு. So ஒரே தான் எழுதிக்கிறேன் 2 அப்படின்ட்டு. அடுத்து இந்த ரெண்டையும் ஆட் பண்றோம். ஆட் பண்ணோம் அப்படின்னா 1496 by 2 அப்படின்னு கிடைக்குது. இப்போ டிவைட் பண்ணி பாருங்க. 2ஆல டிவைட் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு 748 அப்படின்னு ஆன்சர் கிடைச்சிருக்கு. ஸோ S17 is equal to 748. ஓகேயா? அடுத்து S16 கண்டுபிடிக்கணும். அடுத்து என்ன கண்டுபிடிக்கணும்? S16 கண்டுபிடிக்கணும். இந்ததையும் மைனஸ் பண்ணோம் அப்படின்னா T17 கிடைச்சிடும். இப்போ S16 கண்டுபிடிச்சிக்கலாம். S16 is equal to 5 into 16 the whole square by 2 plus 3 into 16 by 2. ஓகேயா? இப்போ 16 ஸ்கொயர் அப்படின்னா என்னது 256. So 5 into 256 by 2 plus 16 into 3 னா 48. சரிங்களா? So 48 by 2 இருக்கு. இப்போ கேன்சல் பண்ணிக்கலாம் 2 டேபிள்ல. So 1 டைம் இது 24 டைம், இது 1 டைம், இது 128. ஓகேயா? இப்போ 5 into 128 அப்படின்னா 640. So 640 plus 24. ஓகேவா? இப்போ இது ரெண்டையும் அடுத்து ஆட் பண்றோம். அப்போ 664 அப்படின்னு கிடைக்குது. So S16 is equal to 664. ஓகேயா? இப்போ என்ன பண்ணணும்னா இந்த S16ஐயும் இந்த S17ஐயும் மைனஸ் பண்ணோம் அப்படின்னா T17 கிடைச்சிடும். So T17 is equal to S17 minus S16. ஓகேயா? T17 is equal to S17 minus S16. S17 என்ன வேல்யூ கிடைச்சிருக்கு? 748 minus S16க்கு வேல்யூ 664. ஓகே, ரெண்டையும் மைனஸ் பண்ணுங்க. மைனஸ் பண்ணோம்னா 84 அப்படின்னு வேல்யூ கிடைக்குது. So T17 is equal to 84. அப்போ the 17th term is 84. இதோட அந்த சம் முடிஞ்சு. Thank you.